இந்த வாரத்தோட குட்டி ஸ்டோரி. நம்ம சவுத் இந்தியால சோழர்கள் மற்றும் பாண்டியர்கள் காலத்துல வாழ்ந்த அரச வீரர்களுக்கு முக்கிய உணவா ஒரு சிறுதானியம் இருந்திருக்கு. அதுல உள்ள அதிக அளவு கால்சியம் சத்தும் இரும்பு சத்தும் அவங்களோட ஸ்ட்ரென்த் பூஸ்டரா இருந்திருக்கு. அந்த வீரர்கள் தூர தேசம் போறப்போ இந்த களியால ஆன உருண்டைகளை வாழை இலையில எடுத்துட்டு போவாங்களாம். அது போர்க்காலத்துல அவங்களுக்கு வலிமையை கொடுத்திருக்கு. முற்காலத்துல ஏழையின் கோதுமைன்னு சொல்லப்பட்ட இந்த ஒரு சிறுதானியம் அதோட நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சனால இப்போ அது சூப்பர் ஃபுட்ஸா சொல்லப்படுது. இன்னொரு தானியம் ஆப்பிரிக்கால இருந்து இந்தியா வந்திருக்கு. நம்ம தமிழ் கதைகள்ல கம்ப சித்தர் ஒருத்தர் வறட்சியால பாதிக்கப்பட்ட ஒரு ஊர்ல இந்த சிறுதானியத்தை விதைக்க சொல்லியிருக்காரு. அந்த சிறுதானியத்தால ஆன கூழை அந்த ஊர்ல நோய்வாய்ப்பட்டவங்களுக்கும் சோர்வா உள்ளவங்களுக்கும் கொடுக்கவும் நாளாக நாளாக மக்கள் மீண்டும் வலிமை பெற்றிருக்காங்க. ஸோ அப்படி ஒரு சத்து நிறைஞ்சதா இருந்திருக்கு அந்த ஒரு சிறுதானியம். இப்படி சத்து நிறைஞ்ச இந்த ரெண்டு சிறுதானியம் என்ன நம்ம தெரிஞ்சுக்க வேணாமா? அது ராகியும் கம்பும் தான். இது ரெண்டு சிறுதானியத்திலையும் சத்துகள் குமிஞ்சு இருக்கு. இது சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரை எல்லாரும் எடுத்துக்கலாம். அதனாலதான் நம்ம இஹான்ஸ் ஃபேக்டரியில மில்லனட் பூஸ்டர் கொண்டு வந்தோம். இஹான்ஸ் மில்லனட் பூஸ்டர்ல இந்த ராகி அண்ட் கம்போட நியூட்ரிஷன்ஸோட நட்ஸோட குட்னஸும் சேர்ந்திருக்கு. சோல்ஜர்ஸோட ஸ்ட்ரென்த் நமக்கு கிடைக்கும்னா வேணா நான் சொல்லுவோம். திங்க் அபவுட் இட்.